வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து நாங்கள் கட்டுற வீடு. கட்டாத வீட்டில் அந்த பக்கம் முருங்கை மரம், வாழை மரம்லாம் வச்சுருக்கேன். இந்த பக்கம் கொஞ்சம் உள்ளே தள்ளி கட்டியிருக்கோம், ஒரு 5 அடி. அதில் சந்தன முல்லை வச்சுருக்கேன் பாருங்கள். கிளை தான் எடுத்துகிட்டு வந்து பதியம் வச்சேன். இது வந்து சப்போட்டா. அது 150 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துச்சு. நல்லா துளுக்க ஆரம்பிச்சிடுச்சு. சந்தன முல்லை நல்லா உயரமாக வந்துருச்சு. 1 முழம் அளவுக்கு பூக்குது. இது வந்து செம்பருத்தி, கொடி சம்பங்கி, திராட்சை இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். யாராவது கொடி சம்பங்கி வேணும்னா சொல்லுங்கள், அதை பதியம் போட்டு தருவேன். இது கொடி சம்பங்கி, பச்சை சம்பங்கி. நிறைய வேர் இருக்குது இதில். இதை நான் வந்து நட்டு எல்லாத்தையும் எல்லாம் கும்பலாக பிடுங்கி நட்டு கொடி ஓட விட்டுருக்கேன். இப்போ இந்த ரவை இடத்துல இந்த சந்தன முல்லை வச்ச நல்லா உயரமாக வளர்ந்துருச்சு பாருங்கள். இதுவும் பதியம் போட்டு வைக்கலாம். கிளை வேணும்னா சொல்லுங்கள், வேர் வேணுனாலும் சொல்லுங்கள். இது வந்து அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அது முனையில் இருக்கிறத நட்டு வச்சா நல்லா பெருசாக வரும். கப்பல் மிளகா, சம்பங்கி இதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து 7 அடிக்கு கம்மியாகவே மேலே அது எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ தூரம் வந்திருக்கு, எவ்வளோ பூ பூக்குது. இந்த வருஷம்தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் வந்து முதல்ல இந்த இடம் வாங்கி 20 வருஷத்துக்கு அப்புறம் முதல்ல இப்போ தான் பூ பெறிக்க ஆரம்பிக்கிறேன். சந்தன முல்லை அங்கே கீழே இருந்து மேலே வரைக்கும் வந்துருச்சு. எட்டுற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பூ வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பெரிச்சு கட்டினா 1 முழத்துக்கு வந்துடுது. இவ்வளோ பூத்துருக்கு. அரும்பு சாயங்காலம் 5 மணிக்கே பறிக்கிறேன். பறித்து கட்டி வச்சுட்டா காலையில் பயங்கரமாக வாசனை வருது. 2 நாள் தான் வச்சேன், தலை வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த அளவுக்கு கூலிங் ஆகி உடம்பு ஜுரமும் தலைவலியும் வந்துருச்சு. இதை கட்டி இதை வந்து அதிலேருந்து சாமிக்கு தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். சாமிக்காவது பூ நமக்கு தேவைப்படும்னு இந்த மாதிரி கொஞ்சோண்டு இடம் இருந்தாலும் ஒரு கிளை வச்சா இது வந்து நல்லா பூத்து பூ கொடுக்குது.